ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் நம்ம சேனலில் நம்ம யூஸ்வலாக பார்ப்போம் எப்பவும் போல். அதே போல் தான் இன்றைக்கும் ஒரு புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இது 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் யூனிட் 5ல் இருக்க புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஓகேங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த யூனிட்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த யூனிட்குள்ளே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உரைநடைன்னு சொல்லிட்டு பன்முக கலைஞர் இருக்குது. செய்யுள் வந்து கம்பராமாயணம் கொடுத்துருக்காங்க. துணைப்பாடம் வந்து நமக்கு பாய்ச்சல் இருக்கு. இலக்கணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அகப்பொருள் இலக்கணம் இருக்கு. இது எல்லா வீடியோஸுமே நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோவா போட்டுட்டோம். எல்லா லெசன்ஸையுமே வந்து வீடியோஸா போட்டுட்டோம். நீங்க இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. அப்படி உங்களுக்கு பார்க்க முடியலன்னா நம்ம சேனல்லே பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன்ல 10th ஸ்டாண்டர்ட் செயல் தனியா, உரைநடை தனியா, இலக்கணம் தனியா, புக் பேக் ஆன்சர்ஸ் தனியா, தனித்தனியா வீடியோஸ் வந்து நான் செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல போய் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த யூனிட்கான புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திறனறிவோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பலவுள் தெரிக 1 மார்க்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து 2 ஸ்டேட்மெண்ட். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல எது தப்பு எது கரெக்ட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, கூற்றும் சரி, அதுக்கான காரணமும் சரி. இது ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், மையோ மர கதமோ மரி கடலோ மழை முகிழோ, இந்த அடியில எந்த கலரை இவங்க மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பழுப்பு நிறத்தை இவங்க குறிக்கல. மற்றபடி இதுல கொடுத்துருக்க எல்லா நிறத்தையும் அந்த லைன்ல மென்ஷன் பண்ணிப்பாங்க. கம்பராமாயணம் பாடல்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தேர்ட் கொஸ்டின், தூக்குமேடை என்னும் நாடகத்தின் பாராட்டு விழாவில் தான் கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. ஓகேங்களா, இதுக்கான ஆன்சர் கொஸ்டின் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இது விடை பார்த்தோன்னே நம்மளால எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியும். கலைஞர் என்ற சிறப்பு பெயர் எப்போது வழங்கப்பட்டது அப்படின்றது இதுக்கான கொஸ்டின். ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா, சித்திரை வைகாசி மாதங்களை இளவேனில் காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள், அதாவது பாலையை தவிர்த்து மீதி எல்லாத்துலயுமே குளிர்காலம் வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குருவினாக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரையு ஆறு பாயும் இடங்களை பட்டியலிடுக. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 99ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த 99ல இந்த பாடல் இருக்கும். இந்த பாடலுக்கான பொருள்ல தான் இதுக்கான இங்க பாத்தீங்கன்னா அவங்களே தெளிவா கொடுத்திருப்பாங்க. மகரந்தம் சிந்துகின்ற சோலைகள், மரம் சொரிந்த செண்பக காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்திருக்காங்க. இந்த நான் மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க ரெட் கலர்ல. இதுல இருந்து இது வரைக்கும் இதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, அயர்கூற்றாக எழுதுக, அதாவது இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நேர்கூற்றுனா டைரக்டா சொல்றது, இன்டைரக்ட் ஸ்பீச்னா இன்னொருத்தவங்க மூலமா சொல்ற மாதிரி. ஓகேங்களா, முதல்ல ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். கலைஞர் பழுமரக்கனி பயன் கொள்ளும் பேச்சாளர், படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிட்டு அன்பழகர் சொல்லியிருக்காரு. இதை நம்ம எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாத்துவோம்னா, பேராசிரியர் அன்பழகர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, கலைஞரை பழுமரக்கனி பயன் கொள்ளும் பேச்சாளர், படித்தவர், இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வரதுக்கு பதிலாக கமா வரணும். படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர் என்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, உறங்குகின்ற கும்பக்கண்ண எழுந்திராய் எழுந்திராய், காலத்தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் கும்பக்கண்ணன், உறங்குவாய். கும்பக்கண்ணனை என்ன சொல்லி எழுப்புகிறார், எங்கு அவனை உறங்க சொல்லுகிறார் அப்படின்றது கொஸ்டின். பேஜ் நம்பர் 101ல. இங்க பாத்தீங்கன்னா அந்த பாடலே அதுதான், உறங்குகின்ற கும்பக்கண்ணான்னு சொல்லிட்டு. உறங்குகின்ற கும்பகர்ணனை உண்மையுடைய பொய்யான வாழ்வியெல்லாம் இன்றிலிருந்து மறைய தொடங்கிவிட்டது, அதை காண்பதற்கு எழுந்திடுவாய். காற்றாடி போல எல்லா இடங்களிலும் திரிகின்ற வில்லை பிடித்த காலனின் தூதர் கையில் இனி படுத்து உறங்குவாய். இந்த பாடலின் பொருள் தான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, கீழ்வரும் தொடர்களில் பொருந்தாத முதல் கருள் பொருளை திருத்தி எழுதுக. உழவர்கள் மலையில் உழுதனர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது வந்து உழவர்கள் வயலில் உழுதனர்னு எழுதலாம், மருதத்தில் உழுதனர் அப்படின்ட்டு எழுதலாம். ஏன்னா மருதம் தான் வயலும் வயல் சார்ந்த இடமும். நெக்ஸ்ட், முல்லைப்பூச்செடியை பார்த்தவாறே பரதவர் கடலுக்கு சென்றனர். ஆக்சுவலா இங்க வந்து பரதவர் கடலுக்கு அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்படின்னாலே அது வந்து நெய்தல் நிலத்தை குறிக்கிறது. ஓகேங்களா, நெய்தல் நிலத்துடைய பூ வந்து தாழைப்பூ, நெய்தல் பூ. சோ இந்த பூவை பார்த்தவரே கடலுக்கு சென்றனர் அப்படின்னு எழுதுறது தான் கரெக்டான ஆன்சர். நம்ம வந்து குருவினா முடிச்சிட்டோம். இப்ப சிறுவினா பார்க்க போறோம். மருத நிலத்தில் இயற்கை கொழு வீற்றிருக்கும் காட்சியை கம்பரின் கலநயத்துடன் எழுதுக. பேஜ் நம்பர் 98ல இருக்கு. இந்த பாடல் பொருள்ல இருக்க எல்லாமே கலைநயம் தான்.
குறிப்பா ரொம்ப அழகா எந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாடலின் பொருள் 1வது பாடல்லையும் 2வது பாடல்லையும் அந்த இடத்தோட இயற்கை வருணனையை பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 பாடல் பொருள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கம்பராமாயண பாடலுடைய அடிகள் வந்து இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த பக்கம் அந்த பாடல் அடிகளும் அந்த பாடலுக்கு அந்த அடிகளுக்கு ஏற்ற பொருளும் கேட்டிருக்காங்க. இப்போ கரங்கு போல் பாருங்க, கரக்கு போல விற்பிடித்த காலத்தூதர் கையிலே, இந்த லைன் இருக்கிற பேஜ் நம்பர் 101. அங்க போய் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். தெண்டிரை எழுநி காட்ட தேம்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட, இந்த லைன் இருக்க பேஜ் நம்பர் 100. வேட நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாலோ, இந்த லைன் இருக்க பேஜ் நம்பர் 101. இந்த பேஜஸ் எடுத்து பார்த்தீங்களா, உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் எது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். இப்போ நான் திருப்பி அதை ஸ்க்ரால் பண்ணி அந்த ஒரு 2 லைனை காமிக்கணும் அப்படின்ட்டு இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். தமிழுக்கு கலைஞர் செய்த சிறப்புகளுள் நீங்கள் அறிந்து கொண்ட 2 எழுதுகன்றது கொஸ்டின். ஆன்சர் பேஜ் நம்பர் 98ல இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த லெசன் ஃபுல்லா கலைஞர் வந்து தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் என்ன செஞ்சாரு அப்படின்றது தான் லெசனே. பர்டிகுலரா சிறப்பா சொல்லணும் அப்படின்னா தமிழ் மொழிய செம்மொழியா அறிவிச்சது கலைஞருடைய ஆட்சி காலத்துல தான். சோ நம்ம பர்டிகுலரா 2 எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கனால நம்ம இந்த செம்மொழி கலைஞர் அப்படின்ட்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த பேராகிராஃப்ல இருக்கிறத நம்ம பாயிண்ட் போட்டு அழகா எழுதணும் அப்படின்னாலே போதும். வேற எதுவும் நம்ம பெருசா பண்ண வேணாம். அது அந்த ஒரு பேராகிராஃப் அதை ஃபர்ஸ்ட் பாயிண்டாவும் இதை செகண்ட் பாயிண்டாவும் நம்ம எடுத்து எழுதிட்டோம் அப்படின்னாலே நமக்கு நல்ல மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. எழுதும் போது பாயிண்ட் போட்டு நல்லா நீட்டா எழுதுனா போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. நல்லா கொஸ்டினை நோட் பண்ணுங்க. மலைப்பகுதிகளில் மலை பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன. காலப்போக்கில் பல மாற்றங்கள் நிகழ்ந்த போதிலும் பண்டை தமிழரின் திணை நில தொழில்கள் இன்றளவும் தொடர்வதையும் அவற்றின் வளர்ச்சியையும் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இது ஓன் ரைட்டிங். உங்களுக்கு வந்து இப்பயுமே நம்ம வந்து இந்த பயிர்கள் எல்லாம் சாப்பிடுறோம், திணை சாப்பிடுறோம், எல்லாமே இவ்வளோ நம்மளுடைய நாடு வந்து வளர்ச்சி அடைஞ்சு முன்னேறி என்னதான் நம்ம ஹைஃபை லைஃப் வாழ்ந்தாலும் இன்னமும் அந்த பழைய கலாச்சாரம் பழைய பண்பாடை நம்ம மறக்கல. அதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்றத நீங்க எழுதணும் அப்படின்றது ஓன் ரைட்டிங்கா கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் புக்ல இல்ல, இது ஓன் ரைட்டிங் தான், நம்ம எழுதுற கதை தான். அதனால நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எழுதலாம். அதுல கொஞ்சம் உண்மை இருக்கணும், அதான் விஷயம். கதை எழுதினாலும் அந்த கதையில கொஞ்சம் உண்மை இருக்கணும். அப்படி இருந்தா மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெடுவினா. இந்த நெடுவினால ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நெடுவினா பாருங்க, கண்டிப்பா அந்த நெடுவினா கேட்பாங்க உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம்லயும் கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா நமக்கே தெரியும் இது வந்து கலைஞருடைய ரிலேட்டடான லெசன். கண்டிப்பா நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நம்ம கவர்மெண்ட் ஆசைப்படும். நெடுவினா பாத்தீங்கன்னா போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர், நாடக கலைஞர், திரைக்கலைஞர், இயற்றமிழ் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவங்க தலைப்பையும் கொடுத்துட்டாங்க. இந்த தலைப்பை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும், இவ்வளவுதான் விஷயம். இதுக்கான ஆன்சர் இது வந்து நெடுவினா அப்படின்றனால நம்ம கண்டிப்பா முன்னுரை முடிவுரை போட்டு எழுதணும். முன்னுரை அவங்களே அம்சமா நமக்கு நுழைய முன்னுரையா நம்ம எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த அதே சப் டாபிக் போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர் அவங்களே கொடுத்துருக்காங்க, நாடக கலைஞர், திரைக்கலைஞர், நெக்ஸ்ட் இயற்றமிழ் கலைஞர். ஸோ இந்த பேராகிராஃப் எல்லாம் இதை வந்து நம்ம ஃபுல்லா நம்ம எழுத வேணாம். இதுக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்கு, இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்ற அந்த கண்டென்ட் இருக்கும்ல, அந்த கான்டென்ட்டை நம்ம கேட்ச் பண்ணிட்டு அதை எழுதுனா போதும். முடிவுரை நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முடிவுரைக்கு தான் வந்து நான் லாஸ்ட் பேஜ் நம்பர் 98 வந்து கொடுத்துருக்கேன். என்றுமுள்ள தமிழில் இன்றுமுள்ள கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேராகிராஃபோட தலைப்பு. அந்த தலைப்பை கட் பண்ணிட்டு முடிவுரை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த பேராகிராஃப் எழுதுனா போதும், நல்லா சூட்டபிள் ஆயிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா சந்த கவிதையில் சிறக்கும் கம்பன் அப்படின்ற ஒரு தலைப்பு. இதுக்கு நம்ம இலக்கிய உரை எழுதணும். ஓகேங்களா, எப்படி எழுதணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாம் குழம்பிடுவோம். அதனால அவங்களே வந்து கண்டினியூ ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அன்பும் பண்பும் கொண்ட தலைவர் அவர்களே, தேர்ந்தெடுத்த பூக்களை போன்று வரிசை தொடுத்து அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களே, அறிஞர் பெருமக்களே. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு மேடை பேச்சு.
ஓகேங்களா? ஒரு மேடை பேச்சு, ஒரு மேடையில எப்படி எல்லாரையும் புகழ்ந்து தான் பேசுவாங்க. அவங்க மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் எவ்வளவு என்னன்னாலும் சரி புகழ்ந்து தான் பேசுவாங்க. ஸோ இந்த இடத்த அப்படியே தண்டலை மயில்கள் ஆட அப்படின்னு சொல்லிட்டு உரையை தொடர்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த கம்பராமாயணத்துல இருக்க பாடல் தான், அது அப்படியே நம்ம இங்கே எழுத முடியாது. ஜஸ்ட் இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து நான் கைடில் எனக்கு இன்னும் பார்க்கல. ஆக்சுவலாக என்கிட்ட கைடு இல்லை. நான் புக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் வரைக்கும் யூஸ்வலாக மார்க் பண்ணுவேன். ஆன்லைனில் பார்த்து நான் உங்களுக்கு இந்த மொழியை ஆல்பம் போடுவேன்ல, அப்போ உங்களுக்கு இதை அட்டாச் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாய்ச்சல் அப்படின்ற கதையுடைய மைய கருத்தை குறிப்பிட்டு கதையை சுருக்கி எழுதுக. இதுவுமே நம்ம சேனலுடைய ஓல்டு வீடியோவில் இருக்கு. ஓல்டு வீடியோவில் நான் அந்த கட்டுரை வடிவிலேயே உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த பேச்சு மொழியாக இருக்கிறதெல்லாம் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஓல்டு வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ இந்த யூனிட்டுக்கு மொழியை ஆல்பம், மொழியோடு விளையாடு, இதில் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.